என்ன ப்ரோ முன்னே இருந்து ரொம்ப சிந்தனையிலே இருக்கீங்க? ஆமா ப்ரோ, நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷத்துல வந்து ஒரு புது போனு, ஆல் ரவுண்டர் போன் ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் வந்து ஒரு 40,000 வச்சுக்கிறேன். எந்த போன் வாங்குறதுன்னு தெரியல. நம்ம கிட்ட ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கா ரெட்மில நோட் 14 ஒருத்தன். அப்படியா? உட்காருங்க, மொத்த கதையும் சொல்லுங்க. முதல்ல டிஸ்பிளே என்ன சொல்லுங்க. சோ இது ஒரு கர்வ் டிஸ்பிளே 1.5K ஒரு ரெசல்யூஷன் இருக்கிற டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. ஓகே சரி, பேட்டரி இருப்பான டிஸ்பிளே நிறைய இருக்கு. ஓகே சோ இது ஒரு HDR10+ சர்டிஃபைட் டிஸ்பிளே, டால்பி விஷனோட இருக்கு. ஓகே இதோட பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 3000 nits வரைக்கும் போகக்கூடியது. ஓகே அது போக இதுல வந்து 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் ஆப்ஷன். சூப்பர். அடுத்து நீங்க சொன்ன பேட்டரி. ஓகே பேட்டரி பாத்தீங்கன்னா ரெட்மில இப்பதான் ஹையஸ்ட் பேட்டரி ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 6200 mAh. அவ்வளவா? எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு வந்தது இல்ல தானே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் Xiaomi இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 6000 கொடுக்குறாங்க. சூப்பர். சோ அந்த பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜ் பாக்ஸ்லயே தராங்க உங்களுக்கு. ஓகே சரி, கேமரா எப்படி இருக்கு? கேமரா பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப். சூப்பர். ட்ரிபிள் கேமரால பிரைமரி பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. ஓகே இது லைட் ஹண்டர் 800 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து f1.6 அப்பச்சர்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே உங்க செகண்டரி கேமராவும் 50 மெகா பிக்சல் தான். ஓகே இது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ். சூப்பர். சோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த மொபைல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. சோ இது f2.0 அப்பச்சர்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, மூணாவது கேமரா எது கொடுத்துக்கறாங்க? அதுல என்ன ஆகும்? மூணாவது கேமரா ஒரு வைட் ஆங்கிள் கேமரா. சோ இது ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா. ஃபீல்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா 120 டிகிரி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இது வந்து f2.2 அப்பச்சர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே சரி, ப்ராசஸர் அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ப்ராசஸருக்கு முன்னாடி செல்ஃபி கேமரா ஒன்னு இருக்கு. ஆமா. சோ இதுல ஒரு 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ செல்ஃபி கேமரா வச்சு உங்களுக்கு நிறைய AI ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட. ஓகே சோ இதுல ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, ரியர் ஃபேசிங் கேமரா ரெண்டையும் சேர்த்து டூயல் வியூ கேமரா கொடுத்திருக்காங்க. ஓகே சோ அட் அண்ட் டைம்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் ஆகும், பின்னாடி இருக்கிற கேமரா ரெக்கார்ட் ஆகும். சூப்பர். சோ அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த கேமரா வந்து ஜீரோ டிலே கேமரா அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஜீரோ டிலேங்கும் போது இப்ப நீங்க சில டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ அந்த கேப்சரோட ஐக்கன் வந்து ரொட்டேட் ஆகி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேப்சர் ஆகும். ஆமா. சோ அந்த டிலேஸ் எல்லாம் எதுவும் இல்லாம நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு போட்டோ கிளிக் கொடுக்கறதுக்காக அந்த ஜீரோ டிலேங்கிறத அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க கேட்ட ப்ராசஸர் வரும். சோ இது ஒரு Snapdragon 7S 3rd gen ப்ராசஸர். இது ஒரு நியூ ஜெனரேஷன். ரெட்மி பாங்க போன்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர். சோ இது AI-க்கான பில்ட் பண்ண ப்ராசஸர் அது. ஓகே அது கூட Xiaomi என்ன பண்ணிருக்காங்கன்னா T1 அப்படிங்கிறதுக்கு டெலிகம்யூனிகேஷனுக்காக ஒரு ப்ராசஸர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே சோ அந்த T1 ப்ராசஸரால GPS ஓட பெர்ஃபார்மன்ஸ் 21%, செல்லுலார் பெர்ஃபார்மன்ஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே சரி, மத்த டீடைல்ஸும் நீங்களே சொல்லுங்க, வேற என்ன இருக்கு? சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் விட்ரஸ் 2 அதை கொடுத்திருக்காங்க. முன்னாடி பின்னாடி ரெண்டுமே கிளாஸ் தான். சூப்பர். சோ பின்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 7i, அதாவது கொரில்லா கிளாஸ் 7i அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து ரெண்டு வேரியன்ட் வருது. அதாவது PU லெதரும் கொடுக்குறாங்க, கிளாஸும் கொடுக்குறாங்க. அது கலர் ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சூப்பர். அது போக ப்ரொடெக்ஷனுக்கு IP68 கொடுத்திருக்காங்க. சோ IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ IP68 கொடுக்கறதுனால இதுல வந்து ஹைட்ரோ டச் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ ஹைட்ரோ டச் அப்படிங்கும்போது நீங்க மலையில யூஸ் பண்ணும்போதோ இல்ல உங்க ஹேண்ட் வெட்டா இருக்கும் போதோ உங்களுக்கு இந்த டச் யூஸ் பண்ணும்போது சோ எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகிறதுக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆன் ஆகிறதுக்கு, சோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹைட்ரோ டச் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ப்ரொடெக்ஷனா? ஓகே. அடுத்து OS தான். OS என்ன? எப்பயும் போல ஹைப்பர் OS தான். இதுல ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. Android 14 மேல பில்ட் பண்ண ஹைப்பர் OS கொடுத்திருக்காங்க. Xiaomi என்ன கிளைம் பண்றாங்கன்னா 3 இயர்ஸ்க்கான Android சப்போர்ட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. சோ இந்த 3 இயர்ஸ்ல ஆல்ரெடி 14 கொடுத்துட்டாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் வரும்போது 14 தான் வரும். 1 இயர் அப்டேட் 15ல முடிஞ்சிடும். சரி, ஸ்பீக்கர், வைஃபை, வேற என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு சொல்லுங்க. இதுல வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து டால்பி அட்மாஸ் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட வருது. சோ இதனால உங்களுக்கு மூவி பார்க்கும்போதோ இல்ல கேம் விளையாடும் போதோ உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து நல்ல என்ஹான்ஸா இருக்கும். பழைய ஜெனரேஷனோட இன்னும் லவுடரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதுல வைஃபை 6 இருக்கு, ப்ளூடூத் 5.4 இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு, IR பிளஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெகுலரா ரெட்மி போன்ல கொடுக்கறதா 8000 போன்ல இருந்து 50,000 போன் வரைக்கும் IR பிளஸ்டர் இருக்கு. சூப்பர். அதே போல எப்பயும் போல ஹாப்டிக் ஃபீட்பேக்காக ZAXIS மோட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அதனால உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும் இல்ல ஒரு கீபேட் நீங்க யூஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் உங்களுக்கு வைப்ரேட்டிங் வந்து உங்களுக்கு நல்ல என்ஹான்ஸ் ஆகும். கேம் விளையாடும் போது உங்களுக்கு அந்த வைப்ரேட் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். கேம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். கேமுக்கும் நல்லா இருக்கும். ஓகே சரி, ரெட்மில பெரும்பாலுமே வந்து ஹீட் இஷ்யூ இருக்குங்கிறாங்க. இதுல எப்படி அதை குறைச்சிக்கிறாங்களா இல்ல அப்படியே தாங்க? இதுல கூலிங்காக ஒரு வேக்கம் சேம்பர் கொடுத்திருக்காங்க. சோ வேக்கம் சேம்பர் கூலிங் கொடுத்திருக்காங்க. அது வந்து 5000 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான அந்த சேம்பர் கொடுத்திருக்காங்க. சூப்பர். சோ இதனால உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகணும் வந்து உங்களுக்கு Xiaomi கிளைம் பண்றாங்க. சரி, AI சிப் இருக்கு நீங்க. AI இதுல என்ன இருக்கு? AI-க்காக கூகுளோட Gemini டிஃபால்ட்டாவே கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ AI ஃபீச்சர்ஸ் மத்த போன்ல இருக்கிற மாதிரியே இதுக்கு வந்து கேமரால உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ உங்க போட்டோல வந்து கட் அவுட் ஆப்ஷன் ஆகட்டும், பர்சன் டெலிஷன், டாக்குமெண்ட் ஸ்கேனர், சர்க்கிள் டு சர்ச், கூகுள் லென்ஸ் சர்ச், கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சர்ச்,
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஏஐல வந்துருது. ஃபைனலா சொல்லுங்க, இந்த போனை வாங்கலாமா வேணாமா? பிரைஸை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட், 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது வந்து 3 கலர், பிளாக், ப்ளூ, பர்பிள். இதுல நான் முன்ன சொன்ன மாதிரி பிளாக்கும் ப்ளூவும் கிளாஸ்ல வருது, பர்பிள் வந்து பியூ லெதர்ல வருது. அதே மாதிரி இது 3 மெமரி ஆப்ஷன்ல வருது. உங்களுக்கு 8GB RAM 128GB அதுக்கான பிரைஸ் வந்து உங்களுக்கு 30,999 இருக்கும். 8GB RAM 256GB அந்த மெமரிக்கான பிரைஸ் வந்து உங்களுக்கு 32,999 இருக்கும். ஃபைனலா 12GB RAM 512GB மெமரிக்கான அந்த பிரைஸ் உங்களுக்கு 35,999 லிஸ்ட் ஆயிருக்கு. சரி, இந்த போன்ல இவ்வளவு டீடைல் சொன்னீங்களே, பிளஸ் என்ன மைனஸ் அதுவும் சொல்லிருக்கீங்களே. பிளஸ் பாத்தீங்கன்னா இதோட டிசைன். ஸோ ரெட்மி பாத்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா மாடல்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டிசைன் ஒரு பிளஸ் சொல்லுவேன். ஸோ அது போக இவங்க வந்து கேமரா போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் அந்த டெலிஃபோட்டோ கேமராங்கிறது வந்து பெரிய பிளஸ். ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல அவங்க கொடுக்குற விலைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. மைனஸ் சொல்லவே. நெகட்டிவ் பாத்தீங்கன்னா OS தான். Android 15 அவுட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14 தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஹைப்பர் OS பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்டா இல்லைன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ். மற்றபடி ஃபோன் நல்ல ஃபோன் தான். வாங்கலாமா வேணாமா சொல்லுங்க, எப்படி ஆர்டர் பண்ணலாம்? நீங்க ஒரு மீடியா கன்சூம் பண்றீங்க, ஒரு கேம் நல்லா விளையாடுறீங்க, டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் தாராளமா யூஸ் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, இவ்வளவு தூரம் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க. கடைசி உங்க கிரெடிட் கார்டு நம்பரையும் கொடுத்தீங்கன்னா போன வாங்கிடலாம். போப்பா அதுவே நெகட்டிவ் பேலன்ஸ்ல இருக்குது. ப்ரோ